உனக்கு இது எப்போது வரும் என்றால், எப்போது பயன்படும் என்றால், உனக்கு வயது ஆன பிறகு இந்த சொற்பொழிவுகளை கேட்டு உன்னுடைய மண்டையில் ஏற்றி வைத்துக் கொண்டால் அது உனக்கு அப்போது வாழ்விற்கு பயன்படும். கத்தியன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படின்னு படிப்பை பத்தி சொன்னவர் இப்படி சொல்றாரு. நீ படிக்காட்டாலும் பரவாயில்லை, ஆனா படிச்சவன் சொல்றதாவது கேளு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் என்று கூறி அடுத்த கவிஞராக 5 மணித்துளியில் 5 கவிதைகள், அதுதான் அவருடைய தமிழ் துளிகள். ஐயா ஸ்ரீதரன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். ஆகியோருக்கு வணக்கம். தலைப்பிலான கவிதை என்னிடம் இல்லை. 5 மணித்துளிகளில் 5 கவிதைகள். பார்த்து கொண்டே இருக்கும் போது பறந்து கொண்டே இருப்பது காலம், பறந்து கொண்டே இருக்கும் போது பார்த்து கொண்டே இருப்பது வாழ்க்கை. துடைப்பத்தை வீட்டுக்குள் உள்ளே வைக்கிறோம், அழுக்கை அகற்றுவதால். செருப்பை வீட்டுக்கு வெளியே வைக்கிறோம், அழுக்கை சுமந்து வருவதால். பணக்காரர்கள் வாழ்க்கையில் கனவு காண்கிறார்கள், ஏழைகள் கனவிலேயே வாழ்கிறார்கள். கொளுத்தும் வெயிலில் மழைக்காக ஏங்குகிறோம், கொட்டும் மழையில் வெயிலுக்காக ஏங்குகிறோம். இல்லாத ஒன்றுக்கு இயங்குவதே வாழ்க்கையாகிவிட்டது. அலை மோதும் கடலும் அலை பாயும் மரமும் ஓய்வதில்லை. நன்றி, வணக்கம். 5 மணித்துளி 5 கவிதைகளை சொன்ன சிறியன் ஐயா அவர்கள் ஒரு வரியில் சொன்னார்கள், துடைப்பத்தை வீட்டுக்குள் வைக்கிறோம், அது அழுக்கை அகற்றுவதால். செருப்பை வாசலில் போடுகிறோம், அது அழுக்கை சுமப்பதால். ஆக இந்த கருத்தை மிக தெளிவாக ஐயா அவர்களால் தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட கவிதை வழங்கிய ஐயா சிறிதரன் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்த கவிஞராக ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் ஆலந்தூர் செல்வராஜ் அவர்களுடைய மகனாகிய நண்பர் மணிமாறன் அவர்களை ஊரையும் சொல்லிடலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஞானம் இலக்கிய இயக்கத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த திங்கள் கூடுகை மிகவும் அழகான முறையிலே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதிலே முகங்களின் முகவரிகள் என்ற அற்புதமான கவிதை நூல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே நானும் எழுதியதை வாசிக்கின்ற பொழுது உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. ஐயா சுப சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிடும் போது ஜூலை 15 என்னுடைய 30வது ஆண்டு திருமண நாள் என்று குறிப்பிட்டார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஞானம் இலக்கிய இயக்கத்தின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்று சொன்னால் கடந்த மே 29 எனக்கு 30 ஆண்டு முடிந்து விட்டது திருமணமாகி. அன்றைக்கு உலக தம்பதியர் நாள். எப்படி உங்களுக்கு இயல்பாக காமராசருடைய பிறந்த நாள் வந்ததோ அதே போல் மே 29 உலக தம்பதியர் நாள் இயல்பாக எனக்கு வந்தது. 30 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் நம்முடைய பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது காமராஜர் கொலைக்க தெரியாத அரசியல்வாதியா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு போற்றப்படுகிறார், எல்லோராலும் போற்றப்படுகிறார். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அனைவராலும் போற்றப்படுகிற ஒப்பற்ற தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் ஒரு சமூகத்தின் தலைவர் அல்ல, அவர் பொதுவான ஒரு தலைவர் என்னும் அடிப்படையில். என்றால் அவரை விட மிக செல்வாக்கோடு மக்கள் செல்வாக்கோடு இருந்த தலைவர்கள் எல்லாம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எந்த ஆட்சி வந்தாலும் காமராசருடைய புகழை பரப்பக்கூடிய இடத்திலே தான் காமராசர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நினைவுபடுத்தி நான் எழுதியதை வாசிக்கின்றேன். அது கல்வியின் கண், அது கல்விக்கண், அதுதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன். கல்விக்கண் காமராசரை குறித்து எழுதியது. கல்வியின் கண் காமராசர், அவரை காலமெல்லாம் போற்றுவோம், காக்கும் உலக நாயகராக கீர்த்தனம் பாடுவோம். தன்னலமற்ற மாமனிதராக நம் தரணி எங்கும் வலம் வந்திட்டார். தன் உழைப்பு முழுமையும் தாரை வார்த்து கொடுத்திட்டார். ஏழை மக்கள்
உயர்வடைய அவர் 7000 திட்டங்கள் அமைத்திட்டார். ஏற்றமான கல்வி கிடைக்க ஏணியாக இருந்திட்டார். உயரத்தில் உயர்ந்தவராக மட்டுமல்லாமல் உடல் உள்ளத்தையும் பெரிதாக வைத்திட்டார். ஊக்கமுடன் குழந்தைகள் கல்வி பயில ஊட்டச்சத்து உணவை தந்திட்டார். சிறையில் வாடிய பெருந்தலைவர் முகம் சிரித்துக் கொண்டே வலம் வந்திட்டார். சிப்பிக்குள் முத்து எடுப்பது போல் சீருடை தந்து வாழ்ந்திட்டார். எட்டு திக்கும் அவர் முழக்கம் என்றும் எட்டி உதைத்து பாயட்டுமே, எட்டாத உயரமான வானம் கூட எட்டி பார்த்து மகிழட்டுமே. உண்மை தலைவர் உறங்கும் இடத்தில் தமிழ் ஊர்கூடி கொண்டாடட்டுமே. உறக்கம் கலைந்து அவர் வழியில் உருவாகி தலைவர்கள் வளரட்டுமே. எப்பொருளையும் நாடாமல் எத்திசை இன்பத்தையும் தொடாமல் ஏக்க பெருமூச்சு கொள்ளாமல் ஏங்கியபடியே மறித்திட்டார். நாடு நாடு என்றுரைத்தார், நலமெனும் உடலை மறந்திட்டார். நாட்கள் செல்ல செல்ல நீங்கா துயரில் மறைந்திட்டார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா மணிமாறன் அவர்கள் பெருந்தலைவர் பற்றி ஒரு அருமையான கவிதையை படைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த கவிஞராக கவிஞர் இசைக்கவி ரவிச்சந்திரன் அவர்கள் வராத காரணத்தால் அடுத்த கவிஞராக கவிஞர் அர்ஜுனன் அவர்களை அழைக்கிறேன். அவர் தன்னுடைய பெயரை வில்லவன் வள்ளி மல்லி என்று வைத்திருக்கிறார். ஐயா அவர்கள் கவிதை பாட வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கண். வேளாண்மை மகனின் வெள்ளை மனது கொள்ளாமை போனால் கூடுமோ கல்வி. வேளாண்மை மகனின் வெள்ளை மனது கொள்ளாமை போனால் கூடுமோ கல்வி. இல்லாமை இங்கே எழுந்த பொழுது கல்லாமை வந்து காட்டியது பழுது. இல்லாமை இங்கே எழுந்த பொழுது கல்லாமை வந்து காட்டியது பழுது. எள்ளாமை இருக்க எண்ணம் தொழுது தள்ளாமை கல்வி தழைக்க எழுத காலத்தின் சக்கரம் காமராசரை காட்டியது. காலத்தின் சக்கரம் காமராசரை காட்டியது. கோலத்தில் குன்றாத குணத்தை கூட்டியது. தேவைகள் அறிந்து செயலது புரிந்து சேவைகள் பூத்தது சிந்தனை மலர்ந்தது. தேவைகள் அறிந்து செயலது புரிந்து சேவைகள் பூத்தது சிந்தனை மணந்தது. உணவு அளித்து ஊட்டினார் கல்வி. கல்வி கண்ணும் கண்டது வெளிச்சம். உணவு அளித்து ஊட்டினார் கல்வி. கல்வி கண்ணும் கண்டது வெளிச்சம். காமராசர் எழுந்தார் கனிந்தது வழியும். அறிவு அங்கே ஆளவே பொழிய செழிக்க கல்வி செயலில் வந்தார். விழிப்பு ஒழுக்கம் வாங்கியது பண்பும். எளிமை வாழ்க்கை ஏந்திய இதயமே தனிமை தடுத்தது தாங்கிய பதவியுமே. எடுத்த ஏழ்மை கொடுத்த தாழ்வை தடுத்த குணமே தாங்கிய காமராசர். காட்டும் அன்பு கருணை பாடினார். வாட்டும் வறுமை வழியை மூடினார். காட்டும் அன்பு கருணை பாடினார். வாட்டும் வறுமை வழியை மூடினார். சீருடை கண்டார் செயல்பட விண்டார். பேருடை காமராசர் புகழிடை நின்றாரே. வணக்கம். பற்றி அருமையான ஒரு கவிதை எழுதிய வில்லவன் வள்ளி அவர்களுக்கு நன்றி. அடுத்த கவிஞராக ஐயா கவிஞர் அந்தமான் ஐயாராஜ் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. கவியரங்கத்திலே கர்ம வீரர் காமராஜரை பற்றி ஒவ்வொருவரும் சொன்னார்கள். ஆகையினாலே நானும் ஒரு சிறு கருத்தை
அவரை பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்கள் கிராமத்திலே இன்றும் நான் தினம் தினம் காமராஜரை கண்டு கொண்டிருக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கலாம். ஒவ்வொரு இளைஞனை பார்க்கிற போதும் நான் காமராஜரை கண்டு கொண்டிருக்கிறேன். காமராஜர் சொன்னார், உன் பிள்ளைகள் ஊனமாக பிறந்து விட்டால் சொத்து சேர்த்து வை. சொத்து சேர்த்து வைத்து உன் பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதே என்று காமராஜர் சொன்னார். அதைத்தான் இன்றைக்கும் எங்கள் கிராமத்தில் இளைஞர்களிடத்திலே நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இது உண்மை. உண்மை கூற்றை உரைக்கிறேன். இப்போது கவிதைக்கு வருகிறேன். கல்வியின் கண் இவன் கண் இப்புதுக்கண் அரங்கின் கண் இவன் கண் இடப்பட்ட கவிக்கண் கல்வியின் கண் கவியனும் கண். இவன் கண் இந்த இடத்திலே, இந்த புதுக்கண் அரங்கிலே இவன் கண் என்னிடத்திலே இடப்பட்ட கவிக்கண், அதாவது கண் என்றால் தலைப்பு, கவிக்கண் கல்வியின் கண் கல்வி எனும் கண். உடற்கண் உற்ற ராஜ உறுப்புகளோ உள்ளுரையும் இதயம் நுரையீரல் கல்லீரல் கழிவுகளை தள்ளும் சிறுநீரகம் மண்ணீரல் என்னும் இவ்வைந்து என்பதே உடற்கூறு ஆய்வு. இந்த ஐந்தும் தான் ராஜ உறுப்பு என்று உடற்கூறு ஆய்வு சொல்கிறது. ஆளை இயக்குவது இவையே ஆயினும், நம்மை எல்லாம் இயக்குவது இந்த ராஜ உறுப்புகள் தான். ஆளை இயக்குவது இவையே ஆயினும் ஆளுமை இயக்கத்திற்கு கண்களே அரசாம். ஆளுமை இயக்கத்திற்கு கண்களே அரசாம். கனிவு கருணை கசிந்து உருகும் பாசம் பரிவு கனன்று வரும் கோபம் உருட்டல் மிரட்டல் வீரம் வெறுப்பு எல்லாமே விழிகளின் மொழிகளாம். ஆதலின் கண்களே ஆளுமையின் அரசனாம். அறியாமை இருளகல ஆற்றல் திரள் பெருக சிறிய இரு குறுவெளியே. அறியாமை இருள் அகல ஆற்றல் திரள் பெருக சிறிய இரு குறுவெளியே குருவாம் திருவாம். கல்வியின் கண் பற்றுக்கொண்டு கடைபிடித்து வழி நடந்தால் கல்வியே கண்ணாகும் கான் விழிப்புணர்வின் வெளியாகும். கல்வியே கண்ணாகும் கான் விழிப்புணர்வின் வெளியாகும். கண்கள் இரண்டானால் காட்சி மட்டும் ஒன்றேயாம். கல்விக்கும் என்னும் எழுத்துமென இரு கண்கள் ஆனாலும் எண்ணெழுத்து கலவையால் பிறக்கும் அறிவின் பெருக்கம் ஒன்றேயாம். எண்ணெழுத்து கண்களால் பிறக்கும் அறிவின் பெருக்கம் ஒன்றேயாம். கல்வியின் கண் பற்றுவை கல்வி கண் பெற்றுவை கல்லாமை வற்றவை கற்பவை கற்றிட பற்றுவை எல்லாமே நல்லாமாம் இற்றன ஈட்டிட கல்வியின் கண் பற்றுவை கழிஞானம் பெற்றிடவே. கழிஞானம் என்றால் பெரிய உயர்ந்த ஞானம். கல்வியின் கண் பற்றுவை கழிஞானம் பெற்றிடவே கல்வியின் கண் பற்றுவை. நன்றி. நல்ல அருமையான கவிதை. கழிஞானம் கற்றிடவே கல்வியின் கண் பற்றுவை என்று முடித்திருக்கிறார்கள். மிக சிறப்பான கவிதை. அடுத்த கவிஞராக கவிஞர் கே. கிருஷ்ணன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். அவையில் உள்ளோர் அனைவருக்கும் கவியரங்க தலைமைக்கும் என்னுடைய வணக்கம்.
இந்த கவிதை தலைப்பின் கீழ் அல்ல. காலத்தின் கணக்கு உனக்கு தெரியாது, உன் ஞானத்தால் நீ அறிய முடியாது, கற்பனைக்கும் எப்போதும் எட்டாது, உன் ஒப்பனைகள் அங்கே செல்லாது, அற்புதங்கள் அத்தனையும் புதிதானது, புதிர்தான் அது. காலத்தின் கணக்கு உனக்கு தெரியாது, உன் ஞானத்தால் நீ அறிய முடியாது, கற்பனைக்கு எப்போதும் எட்டாது, உன் ஒப்பனைகள் அங்கே செல்லாது, அற்புதங்கள் அத்தனையும் புதிதானது, புதிர்தான் அது. கேட்டது எல்லாம் கிடைத்து விட்டால் வாட்டம் இல்லையே, கேள்விக்கு எல்லாம் பதில் இருந்தால் ஏமாற்றம் இல்லையே, தோற்றம் எல்லாம் நிலைத்து விட்டால் மாற்றம் இல்லையே. கேட்டது எல்லாம் கிடைத்து விட்டால் வாட்டம் இல்லையே, கேள்விக்கு எல்லாம் பதில் இருந்தால் ஏமாற்றம் இல்லையே, தோற்றம் எல்லாம் நிலைத்து விட்டால் மாற்றம் இல்லையே. தொடங்குவதெல்லாம் வெற்றி என்றால் தோல்வி இல்லையே, ஆசையெல்லாம் நிறைவேறிவிட்டால் அறிவும் ஆற்றலும் தேவையில்லையே. தொடங்குவதெல்லாம் வெற்றி என்றால் தோல்வி இல்லையே, ஆசையெல்லாம் நிறைவேறிவிட்டால் அறிவும் ஆற்றலும் தேவையில்லையே. தோற்றவன் கேட்பான் தோல்விக்கு காரணம் யாரென்று, வென்றவன் சொல்வான் வெற்றிக்கு காரணம் நான் என்று. மாற்றமெல்லாம் மனிதன் ஆற்றல் என்றால் மறுக்கவில்லை, அவரை வெறுக்கவில்லை, மனதால் கூட எப்போதும் ஒதுக்கவில்லை. ஏமாற்றத்தில் மட்டும் எங்கே போனது, இவர் எண்ணமும் செயலும் ஏன் மங்கி போனது, மதி தொல்லுது விதிதானே வெல்லுது. தோற்றவன் கேட்பான் தோல்விக்கு காரணம் யார் என்று, வென்றவன் சொல்வான் வெற்றிக்கு காரணம் நான் என்று. மாற்றமெல்லாம் மனிதன் ஆற்றல் என்றார், மறுக்கவில்லை, அவரை வெறுக்கவில்லை, மனதால் கூட எப்போதும் ஒதுக்கவில்லை. ஏமாற்றத்தில் மட்டும் எங்கே போனது, இவர் எண்ணமும் செயலும் ஏன் மங்கி போனது, மதி துள்ளுது விதிதானே வெல்லுது. பூமாலை யார் கையில் புகழ் மாலை யார் களத்தில் முடிவு செய்வது காலமே. முயற்சி செய்தாலும் பயிற்சி பெற்றாலும் வெற்றியும் தோல்வியும் விலகவோ தொடரவோ காலம் மட்டுமே காரணமாகுமே. பூமாலை யார் கையில் புகழ் மாலை யார் களத்தில் முடிவு செய்வது காலமே. முயற்சி செய்தாலும் பயிற்சி பெற்றாலும் வெற்றியும் தோல்வியும் விலகவோ தொடரவோ காலம் மட்டுமே காரணமாகுமே. முடிவெடுப்பது நீயாக இருக்கலாம், அதை முடித்து வைப்பது காலம்தானே. முடிவை மாற்றுவதும் முடிவுகள் மாறுவதும் முடிவெடுப்பதே காலம்தானே. நன்றி, வணக்கம். காலத்தை பற்றிய ஒரு அறிஞர் சொன்னார்கள். அதில் ஒரு உதவி சொன்னார்கள், விதிதானே உங்களை நிர்ணயிக்கிறது என்று. வள்ளுவர் சொல்கிறார், விதியும் உப்பக்கம் காண்பர் அப்படி என்று அவர் சொல்கிறார். அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய கவிதை ஒரு சிறந்த கவிதை என்று கூறி, அடுத்தபடியாக ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன். தொழில் ஒரு திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டம். அங்க வந்திருப்பவர்களுக்காக அங்கே சோறு கொண்டு வரார்கள். பெருந்தலைவர் பாக்குறாரு, என்னப்பா எல்லாத்துக்கும் சோறு பார்த்து பார்த்து சோறு வீடாகாம பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அடுப்பு பார்த்து சொல்றாரு. நிறைய கட்ட எரிஞ்சிருக்கு, பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, சோறு என்பது விடுதலை, விடுதலையை வீணாக்கி விடாதீர்கள். இந்த விடுதலையை பெறுவதற்காக நிறைய கட்டைகள் இருந்திருக்கிறது, தியாகிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை உள் அர்த்தமாக வைத்து சொன்ன பெருந்தலைவர் அவர்களை பாராட்டலாம். அடுத்தபடியாக நம்முடைய ஞானம் இலக்கிய இயக்கத்தினுடைய தலைவர், மேனாள் பதிவாளர், தமிழ் செம்மொழி நிறுவனத்தினுடைய பதிவாளர், எங்களுடைய அன்புக்குரிய முருகை ராசபாண்டியன் அவருடைய கவிதை பாட நினைக்கிறேன். ஞானம் இலக்கிய இயக்கத்தின் செயலாளரும் இன்றைய கவியரங்க நிகழ்ச்சி தலைவரும், என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு 4:35 வருகை கொண்டவருமான கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களே, முகங்களின் முகவரிகள் என்ற நூலுக்கு கவிதை வழங்கிய கவிஞர் பெருமக்களே,
கவிதை வழங்கியும் ஓரிருவருடைய கவிதை தட்டச்சு நிலையத்தில் தொலைந்த காரணத்தினால் இடம்பெறாததற்கு வருத்தமோ கோபமோ படம் இருக்கின்ற கவிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். யாராவது கவிதை கொடுத்து இடம்பெறாமல் போயிருந்தால் உடனடியாக மீண்டும் உங்கள் கவிதையை கொடுத்தால் அடுத்த திங்களில் தங்கள் கவிதையோடு தங்களுக்கு நூல் வழங்கப்படும் என்பதை நீங்கள் கோபப்படக்கூடாது என்பதற்காக தெரிவித்து என்னுடைய ஒரே ஒரு வெண்பாவை வாசிக்கிறேன். தலைப்பு கல்வியின் கண். எண்ணும் எழுத்தும் எல்லோரும் செல்வமனும், எண்ணும் எழுத்தும் எளியோரின் செல்வமனும் எண்ணத்தை திண்ணமாக ஏற்றார். பொள்ளாச்சி சண்முகானந்த ஐயா புஸ்தகம் படிக்கிறது போல இதையும் கேட்டுக்கிட்டு இருங்க. ஏன்னா நீங்க இப்படி விரல விட்டு எண்ணுவீங்க, அசை சரியா இருக்கா அப்படின்னு. உங்களுக்காக இன்னொரு முறை படிக்கிறேன். எண்ணும் எழுத்தும் எளியோரின் செல்வமனும் எண்ணத்தை திண்ணமாய் ஏற்றார். மண்ணிலே கல்விக்காய் எண்ணற்ற கூடமீந்த, மண்ணிலே கல்விக்காய் எண்ணற்ற கூடம் ஈந்த காமராசர் கல்வியின் கண்ணானார் தான். நன்றி. ஒரு 3.25 வரி வெண்பாவை பெருங்கல்லூருடைய எண்ணங்கள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய செயல்கள் அத்தனையும் ஐயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த கவிஞராக ஆசு கவி இனியா அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். இருக்கா? கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு காமராஜர் கல்விக்கண் திறந்திருக்கிறாரு. இங்க கண்ணெல்லாம் கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டாரு. நாங்க உங்கள் மூலமாக அவரை தரிசித்துக் கொள்கிறோம் என்று கூறி கவி தலைமைக்கும் ஐயா பதிவாளர் ஐயா அவர்களுக்கும் மணிமேகலை அம்மா அவர்களுக்கும், ஏன்னா வந்திருக்கிறதே 4-5 பெண்கள் தான், உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி கண் கொண்ட காமராஜர், எல்லாம் கல்வி கண் காமராஜர் சொல்லுவாங்க. அவருக்குதான் உண்மையிலே கல்வி கண் இருக்கு. ஏன்னா அவர் தான் கல்வியை விவகாரமாக செய்யாமல் அறிவு கண்ணை திறப்பதற்காக பாடசாலைகளை திறந்தார். அதனால கல்வி கண் கொண்ட காமராஜர். பிறந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள், பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லோருக்கும். பிறந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள், பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லோருக்கும். பிறந்த நாள் கொண்டாட்டம் விளம்பரம் தானே இங்கு, பிறந்த நாள் கொண்டாட்டம் விளம்பரம் தானே இப்போது. பிறந்த நாளின் மகத்துவம், பிறந்த நாளின் மகத்துவம் படிப்பதால் புரியுமா? பிறந்த நாளின் மகத்துவம் படிப்பதால் புரியுமா? சிறந்த அறிவில் எல்லோரும் விளங்கிட, சிறந்த அறிவில் எல்லோரும் விளங்கிட சிறப்பாய் அமைத்தார் ஊர்தோறும் பள்ளிகள், சிறப்பாய் அமைத்தார் ஊர்தோறும் பள்ளிகள். மரத்தனம் தண்ணீர் வாழ்வோர் தன்னையே, மரத்தனம் தண்ணீர் மரம் வீரம், மரத்தனம் தண்ணீர் வாழ்வோர் தன்னையே, அரத்தனத்தில் வாழ்விப்பது கல்வியே, அரத்தனத்தில் வாழ்விப்பது கல்வியே. பாடசாலை திறக்க பல கோடி செலவிப்போம், நல்ல கவனிச்சீங்க, பாடசாலை திறக்க பல கோடி செலவிப்போம். பாடசாலை கட்டட செலவை காட்டிலும், பாடசாலை கட்டிட செலவை காட்டிலும். பாடம் படித்தார் காமராசர், பாடம் படித்த காமராசர் மலைப்பாரி.
அதாவது ஏன்னா சில இடத்துல சில செய்தி வளர்க்க வேண்டியதா இருக்கு. பள்ளி கட்டணம் திறக்கிறதுக்கு ஒரு அமைச்சரோ மத்தவங்க வர்றாங்கன்னா அவர்களுக்கான மத்த செலவுகள் அதிகமாகுது, பள்ளி கட்டிடம் கட்டிய செலவை விட அதிகமாகிறதுங்கிறது தான் இந்த 4 வரிகளோட பொருள். பாடசாலை திறக்க பல கோடி செலவு இப்போது, பாடசாலை கட்டிட செலவை காட்டிலும் பாடசாலை திறப்புக்கா இத்தனை செலவு, பாடம் படித்த காமராசர் மலைப்பாறை. வாழ்க்கை பாடம் படித்த காமராசர் மலைப்பாறை. வாழ்க்கையின் புனிதம் ஊர்ந்தவர் இவரே. அதாவது வாழ்க்கையின் துன்பத்தில் உயர்ந்தவர் அவரு. வாழ்க்கையின் புனிதம் உயர்ந்தவர் இவரே. பிள்ளைகள் இல்லாத பெருந்தலைவர் இவரே. பிள்ளைகள் இல்லாத பெருந்தலைவர் இவரே. பிள்ளைகள் மீது பாசம் கொண்டு கருணை வைத்த வல்லலே. பிள்ளைகள் மீது பாசம் வைத்து கருணை கொண்ட வல்லலே. அதாவது அவர்கிட்ட எந்த குழந்தை போனாலும் அவங்களுக்கு படிக்கிறியா அப்படின்னு கேட்டு முதல்ல படிப்பதற்கான செலவு பண்றவர் அவரோட சொந்த செலவு இருந்து. அன்னைதான் சோறிடுவாள் குழந்தைக்கு, அன்னைதான் சோறிடுவாள் குழந்தைக்கு, தந்தைதான் கொடுத்திடுவார் கல்வி, அன்னையால் தந்தையால் இருந்தவர் காமராசர். அன்னைதான் சோறிடுவார் குழந்தைக்கு, தந்தைதான் கொடுத்திடுவார் கல்வி, அன்னையால் தந்தையால் இருந்தவர் காமராசர். அன்னமிட்டு அறிவு கல்வியும் கொடுத்திட்டாரு. மாடுகட்டி போரடித்தால் மாறாது என்றே யானையடியே போரடிக்கும் அழகான தென்மதுரை. சோழ நாடு சோறு உடைத்தது அப்போது, இப்போது கட்டிடங்கள் மட்டுமே உடைத்தது. மனிதனின் உயிரை கண்கள் காத்தவர், மனிதர்கள் உயிரை கண்கள் காத்தவர். கல்வி கண் திறந்த காமராசரே. எல்லோருக்கும் கல்வி வந்த வல்லவர். எப்போதும் மனிதரில் புரிந்தவர், எப்போதும் மனிதரில் தூங்குகிறவர். இப்ப ஊரை காப்பாத்தின நான் காமராஜர் பத்தி ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். இப்ப இந்த கட்டுவிட்டுங்கிற பதாகைகள் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய தன்மையா இருக்கும்போது அந்த காலத்துல காமராஜர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உயரமான இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இன்னும் விளக்கு வசதியும் கிடையாது, விளக்கும் பொறுத்து இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கூட்டம் எல்லாம் முடிஞ்ச உடனே காமராஜர்கிட்ட அந்த பையன் காட்டினாங்களா, இதுதான் அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க. அவர் காமராஜர் பெருமைப்படுத்துவாரு அந்த பையன் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டினாங்களா. உடனே சத்தம் ஒரு அறை விட்டுட்டாரா. ஏண்டா அவ்வளவு உயரத்துல ஏறி கட்டி கீழே வந்தாங்க அப்பா, எனக்கு சொல்லவே மனசு கஷ்டம். அப்பா அம்மாவுக்கு யாருடா பதில் சொல்றது? அந்த மனிதாபிமானம் தான் அவரை உயர்த்துகிறது. அதே மாதிரி காமராஜர்களைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. எளிமை, தொண்டு, நேர்மை மூன்றுக்கும் உரியவர் காமராஜர். அவர்களுடைய வாரிசாக இக்காலத்தில் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசிரியர் நன்றி. நன்றி ஆசிரியர் அவர்கள். பெருந்தலைவர்கள் படிக்காத மேதை என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். உண்மையில் படிக்காத மேதை என்று ஒரு நிகழ்ச்சியை சொல்லலாம். திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லோரும் காரில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவர் சொல்கிறார், இந்த ராதாபுரம் பகுதிக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று பெருந்தலைவர் சொல்கிறார். அதிகாரிகள் சொல்கிறார்கள், ஐயா அது முடியாது ஐயா, அது மணிமுத்தாறிலிருந்து வரக்கூடிய ஆறு, அந்த ஆறு வலது பக்கம் வடப்பக்கம் இருக்கிறது, ராதாபுரம் தென்பக்கம் இருக்கிறது. ஆகவே இந்த ராதாபுரத்துக்கு அதை கொண்டு செல்வது மிகவும் கடினம் என்று அது இயலாது என்று சொல்கிறார். பெருந்தலைவர் சொல்கிறார், அதெல்லாம் செஞ்சு ஆகணும், அதுதான் உன்னை படிக்க வச்சிருக்கிறேன், நான் படிக்கல, நீ அதுதானே படிக்க வச்சிருக்கேன், நீ செஞ்சு ஆகணும் என்று சொல்லிட்டு அதில் ஒரு வழி சொல்றார். ஏன்னா இந்த மணிமுத்தாறு பாபநாசம் அணை எங்கேயும் உற்பத்தி ஆகுது எனக்கு தெரியுமே, எங்களுக்கு கடல்ல சேருது தெரியுமே, இடையில எத்தனை ஏக்கர் பயிர் விளையுது எனக்கு தெரியும், எத்தனை ஏக்கர் நஞ்சு நிலம், எத்தனை ஏக்கர் புஞ்ச நிலம் தெரியும், எத்தனை குளம், எத்தனை கண்மாய், எத்தனை கால்வாய், எத்தனை ஏரி எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. என்ன கல்வி எனக்கு பூகோளம் தான் தெரியாதுன்னு. ஏன்னா அவர் படிக்கல, பூகோளம் படிக்காதவர் விரல் நுனி வைத்திருக்கிறார். எத்தனை அந்த 120 கிலோமீட்டர் ஓடக்கூடிய தாமிரபரணி பாபநாசத்தில் இருந்து காயல்பட்டினம் வரைக்கும் ஓடக்கூடிய 120 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த தாமிரபரணியினுடைய அத்தனை புள்ளி விவரத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய
படிக்காத மேதை அவர்கள் சொன்னதை போல என்று கூறி அடுத்த கவிஞராக ஆறுமுக ஆசாரி அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். இசைப்பாடலோடு பாடக்கூடிய தலைமை உள்ள ஆறுமுக ஆசாரி அவர்கள் இப்போ ஒரு இசைப்பாடலோடு கவிதை பாடுவார்கள். கவிமன்ற தலைவர் அவர்களுக்கும் நிறுவன தலைவர் முகிலையார் அவர்களுக்கும் மற்றுமுள்ள கவிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது கவிதையை படிக்கிறேன். என்னமோ நெஞ்சு கராமரானது தண்ணி இருக்குதான்ப்பா. இருக்குதா? ஆமா, கொஞ்சோண்டு கொடுங்களேன். தண்ணி போட்டு பாடினாதான் வருது. நேற்று கூட அங்க கொஞ்சோண்டு தண்ணி கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். நெஞ்சினில் துணி விருந்தாலே துயர் அணுகாமல் வாழலாம். நெஞ்சினில் துணி விருந்தாலே துயர் அணுகாமல் வாழலாம். கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். கல்வியும் கண் உள்ளோர்கள் மனம் கலங்கவே மாட்டார்கள். கல்வியும் கண் உள்ளோர்கள் மனம் கலங்கவே மாட்டார்கள். உண்மையில் நல் உயர் வழியே உயர்ந்துமே செல்வார்கள். உண்மையில் நல் உயர் வழியே உயர்ந்துமே செல்வார்கள். கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் கல்வியின் கண் வசமே. முன்னேற்றம் என்பதெல்லாம் கல்வியின் கண் வசமே. பின்னோக்கும் எண்ணம் வரா நல் உயர் வழி நோக்கிடுமே. பின்னோக்கும் எண்ணம் வரா நல் உயர் வழி நோக்கிடுமே. கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். கல்வியின் கண் இல்லன்னா கன்னியாகுமரி கடலினிலே. கல்வியின் கண் இல்லன்னா கன்னியாகுமரி கடலினிலே. ஐயன் திருவள்ளுவனார் ஐயன் திருவள்ளுவனார் உயர் புகழுடன் திகழ்வாராம். ஐயன் திருவள்ளுவனார் உயர் புகழுடன் திகழ்வாரா. கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். கதைத்துறையில் கம்பரவர் தந்ததோ ராமாயணம். கதைத்துறையில் கம்பரவர் தந்ததோ ராமாயணம். ராமாயண கதை மாற்றமெல்லாம் ராமாயண கதை மாற்றமெல்லாம் மந்தரை சொல் நிகழ்வே மந்தரை சொல் நிகழ்வே. கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். கல்லாதார் பணியன் கல்லாதார் பணியெனினும் அவை முன்னோர்கள் வழிமுறையே. கல்லாதார் பணியெனினும் அவை முன்னோர்கள் வழிமுறையே.
நற்பணிகள் நடந்தாலும் அது ஆண்டோறும் கருத்துரையே. நற்பணிகள் நடந்தாலும் அது ஆண்டோறும் கருத்துரையே. கல்வியின் கண் இருந்தாலே விண்ணிலும் பறக்கலாம். பாடியதோ லாலாஜி பாட்டிசையோ முடிந்தாச்சி. பாடியதோ லாலாஜி பாட்டிசையோ முடிந்தாச்சி. லால 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 வணக்கம். நல்ல அருமையான ஒரு இசைப்பாடலை கொடுத்த ஐயா கவிஞர் ஆறுமுக ஆசாரியர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இதற்கு முன்பு சொன்ன அந்த ராதாபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை சொல்கிறேன். அந்த திட்டம் அப்பொழுது பேசப்பட்டது 2009 அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் அவர்களால் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 109 லட்சம் ரூபாய்க்கு அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2009 வருஷம் 16 ஆச்சு. இன்னும் இந்த திட்டம் நிறைவேறவில்லை. அந்த திட்டத்தை இப்பொழுது மீண்டும் தொடங்கும் பொழுது 477 கோடி ரூபாய் ஆகிறது என்று ஒரு லிஸ்டை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பட்டியல்படி 477 கோடி ரூபாய் செலவில் மணிமுத்தாறிலிருந்து அந்த ராதாபுரம் வழியாக குடிநீர் திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம் போடப்பட்டு வருகிறது என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கவிஞராக மரியாதைக்குரிய ஐயா முனைவர் செல்விக்குமார் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். கலந்துக்கிறதுக்காக ஞானம் இலக்கிய இயக்கத்தின் தலை சான்ற தலைவர் அவர்கள், இலக்கிய சான்றோர்கள், தமிழ் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியின் கண். கல்விதான் நமக்கெல்லாம் கண்ணாம். அந்த கல்விக்கே கண் என்பது என்ன? கல்விக்கு கண் எதுவென்று ஓர்ந்தால் அது கற்றதனால் அமைகின்ற அறிவென்பதாம். கண்டதையும் குறைவரவே கற்றிடனும், அதில் களவும் கூட ஒன்றாக இருந்திடனும். குறுகனவே கசடு நீங்க கற்ற பின்னே அக்கற்றபடி நடப்பதுதான் கற்றதற்கு அழகாகும். உறுப்புகளில் சிறந்ததென்று கண்ணை சொல்வோம். அந்த கல்விக்கே கண்ணென்று ஒன்றை சொல்வதென்றால் எதை சொல்ல? தூய உள்ளம், மனித நேயம், மக்கள் தொண்டு, இப்பண்புகளே கண்களாக கொள்ள வேண்டும். கள்ள மனம், சிடுநீங்கி, சின்னத்தனம் இவையாவும் இல்லாமல் இருப்பதுதான் கற்றதற்கு அழகாகும். கல்லாத பேர்கள் என்று இங்கவரும் இருக்க இல்லை என்று ஆக்குவதுதான் கற்றவர்க்கு அழகாகும். இன்னொரு வகையில் என்னுள்ளே என்ன ஒன்று எழுகின்றது. ஒரு பெண் மகளாய் கல்விதனை உருவகித்தால் அக்கல்வி மகள் தன் கண்ணென்று எவரைத்தான் சொல்லிடுவாள்? மன்னவனாம் கல்வி கண் திறந்த காமராசரையே தன் கண்ணென்று கொண்டிடுவாள். கண்ணிருந்தும் ஒளி மறைக்க புரை ஒன்று படிந்து விட்டால் கண்களினால் பயனொன்றும் இல்லை என்றோ, அவ்வண்ணம் கற்கப்படா கல்வியானால் எப்பயனும் விளைவதில்லை. கரிந்து போன கலங்களையே துலக்கி நல் ஒளி துலங்க செய்வது போல் புறந்தள்ளி போடப்பட்ட கல்விதனை எடுத்து வந்து நன்கு ஒளிர விட்டார். இருந்தோர்கள் நாட்டில் யாவருக்குமே பயன்படவே, எங்கும் நிறைந்திடவே கல்வி நீரை பாய்ச்சி விட்டார்.
குருடாக இருந்த இந்த கல்வி மகள் கழித்திடவே அவள் கண் மலரில் ஒளி வெள்ளம் பெருக வைத்தார். பெருமகனார் நம் காமராசர், நம் கண்மணியாம் பெருந்தலைவர் காமராசர், அவர் கரும் பொன்னாய் மேன்மையும் களங்கமில்லா நன்மணத்தையும் கொண்டவரே. கல்வி எனும் கலை மகளுக்கு கண்களாக விளங்கியவரும் அவரே. கவி உலகம் உள்ள மட்டும் புகழுடம்பில் வாழ்கவென்று வணங்கியே வாழ்த்துகிறேன். நன்றி. ஐயா கவிஞர் முனைவர் செந்தில்குமார் அவர்களுடைய கவிதைக்கு நன்றி கூறி, வேறு யாராவது கவிதை படிக்க இருக்கிறீர்களா? கவிதை வைத்திருக்கிறீர்களா? கவியரங்கம் நிறைவு பெறப் போகிறது. கவியரங்கத்தினுடைய நிறைவு கவிதையாக என்னுடைய கவிதை. கல்விக்கண். வானம் கண் திறந்தால் வையம் செழிக்கும். மனக்கண் திறக்காத மனிதர்கள் கண்ணில் மரமும் மனிதமும் ஒன்றாகத்தான் தெரியும். ஒன்றியத்தின் கண்களுக்கு தூரப்பார்வை தூர்ந்து போனதால் இருண்ட விழியோடு இந்தியாவை ஆள்கிறது. இருட்டை கிழிக்கும் நெருப்பு சூரியனை பார்க்க கண்கள் கூசுவதால் இடுங்கிய விழிகளோடு இறையாண்மை பேசுகிறது. கரடுமுரடான சாலையில் கல்வியை நடக்கவிட்டு கைத்தடி ஒன்றையும் கையில் திணிக்கிறது. மாநிலங்கள் தடுமாறுவதை கைகொட்டி ரசிக்கிறது. மகிழ்கிறது. நூல் கட்டி சுமப்பவனெல்லாம் மேல்மட்டத்தில் கால் கட்டி கிடப்பதால் மாவலி மன்னர் என்று மனதில் நினைக்கிறது மாநில தலைவர்களை. நிதியை கட்டி வைத்த சேலை மூட்டைக்குள் எலிகள் புகுந்து விட்டதால் நிர்மூலமாய் கிடக்கிறது பொல்லும் பொருளும். எங்கள் பாதையை நாங்களே பழுதுபார்த்துக் கொள்வோம். எங்கள் தேவையை நாங்களே பகிர்ந்து கொள்வோம். எங்கள் கல்வி கண்களை நாங்களே திறந்து கொள்வோம். எலிகளை விரட்டிவிட்டு எங்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். ஒன்றிய கண்ணுக்கும் நாங்கள் ஒளி கொடுக்கிறோம். ஏனெனில் கண் திறக்கும் சிற்பி இங்குதான் இருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமைக்கு என்னை பிடித்த ஞானம் இலக்கியத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை இதுவரை அருமையாக இருந்து ரசித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.